நாய்ங்க நாங்களும் தான் வளர்க்குறோம். எங்கள் சித்திங்கெல்லாம் வளர்க்குறாங்க. பயமா நேற்று கூட வளர்த்த நாயை கச்சிச்சு. ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்டில் எட்டுன்னு வச்சுருந்தாங்க. அதனால் ஊசி கீசி போட முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா வெறி பிடிக்காத அளவுக்கு என்ன ஒன்று பண்ணுங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கும் பிரச்சனை. இந்த இடத்துல இல்லை, ஆமாம் இருக்குது. வளர்க்குற நாய் ரோட்டில் வளர்க்குற நாய் மோஸ்ட்லி அப்படி கிடையாதுப்பா. நாங்கள் வளர்க்குற நாய் வந்து ஸ்பீடாக போகிறாங்கள, போகிறவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணுது. அது தெரியும் என்னவோ தெரில, நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ தான் நாங்கள் அந்த மெட்ரோ வண்ட போகலாங்க, 2 நாய் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு போட்டு பாருங்கள், உங்களை சுற்றி சுற்றி வரும். அதனால் எல்லாம் நாய்ங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. அதுவும் நான் இருக்குது. ஒரு ஊசி போடலாம், இல்லைன்னா ஆப்ரேஷனு அது போல் என்ன ஒன்று பண்ணலாம். இந்த இடத்துல நாய்ங்க இருக்கதா செய்யுது. தெரு நாய்ங்க, நாங்கள் தெரு நாய்ங்களே வீட்டுங்களில் சாப்பாடு போடுவோம், எல்லாம் செய்வோம், இருக்கதா செய்யுது. ஆனால் சும்மா இருக்கிறவங்க எல்லாரையும் கடிக்க போகாது அது. இப்போ நீங்கள் கூட நிற்கிறீங்க, உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கு, எதனா பண்ணிச்சா அவங்கள? எதுவும் பண்ணலை. அதை சீண்டுனாதான் அது திருப்பி கடிக்க போகும். நாயினோட குணம் கொலைக்கும் உருன்னும். மனுஷன் செய்யலாமா அதை? அது எங்கேயோ உக்காந்துட்டு இருக்கோம். அதுங்களை பார்த்து ஹெய் ஷூ உருன்றானுங்க, எங்க முன்னாடியே செய்யறானுங்க. அப்ப அது என்ன பண்ணும்? அதுக்கு தெரியல, உரும்பிக்கின்னு திருப்பி ஓடுது. அவங்க வெறுப்பு ஏத்துறாங்கன்னா கரெக்டா அவங்கள பார்த்து வச்சுக்குது, அடுத்த வாட்டி அவங்கள விட மாட்டேங்குது. இதனால நாய்கள் அதுங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இப்போ நீங்க ஒரு சாப்பாடு வச்சீங்கன்னா, 2 நாள் சாப்பாடு வச்சீங்கன்னா, 3ஆவது நாள் நீங்க வந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து நிற்கும் அது. அதுதான் நாயினோட குணம். ஆனா வந்தாங்க, கவர்மெண்ட்ல இருந்து ஏத்திட்டு போறதுக்கு வந்தாங்க, வந்து பார்த்தாங்க, பிடிச்சாங்க. நான் போய் கேட்டேன், இப்போ கொண்டு போறீங்களே எங்க எடுத்துட்டு போய் விடுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். எதனா பண்றீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்கள கொண்டு போய் கார்பரேஷன்ல இருந்து வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இல்லக்கா ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து எங்க எடுத்துட்டு போகணுமோ அங்கேயே விட்டுற சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் ஏற்கனவே பண்ணியிருந்த நாயா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதை கொண்டு போக மாட்டோம். ஆனா நீங்க தூக்கிட்டு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுவாங்க, ரேபிஸ் இன்ஜெக்ஷனு, உனிக்கி, அது சொறி எதுவுமே வெறி எதுவும் பிடிக்காத அளவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஒரு 3 நாய் நான் கொண்டு போய் போட்டுருவேன். ஆனால் மீதி இருக்க நாய்ங்களை எப்படி கொண்டு போகிறது, எதாவது கொண்டு அப்போ அவங்க தான் கொண்டு போய் போடணும். கொண்டு போகிறது பெருசு இல்லை, குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும்.